யூகேக்கு வந்த அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம எப்படி சரி பண்ணணுன்ற நான் சில வீடியோஸ் போட்டிருந்தேன். அத பார்த்துட்டு எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணியிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, "நீங்க ஆயில் தடவுனா எனக்கு ப்ராடக்ட் பில்டப் ஆயிரும். அத வந்து டிசால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். நாங்க கிளாரிஃபையிங் ஷாம்பு எப்படி யூஸ் பண்றது? அதுக்கு பதில் நாங்க வந்து ஆயிலே தடவக்கூடாதா?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஆயில் தடவுறீங்கன்னா, ஸ்கேல்ப்ல படாம உங்களுடைய ஹெண்ட்ஸ்லயும், மிட் லென்த்லயும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஹெண்ட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது, சன் கிட்ட இருந்து அது ஒரு பேரியர். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க கம்ப்ளீட்டா என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த ஆயில் நீங்க வச்சீங்க ஹெண்ட்ஸ்லயும், மிட் லென்த்லயும் அப்டின்னா, இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இங்க ஆகாது. இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இங்க ஆகல அப்டின்னா, மேல வரைக்கும் உங்களுக்கு அந்த வெடிப்பு போகாது. ஸோ, ஆயில் வந்து சன்னுக்கு ஒரு பேரியர் அவ்ளோதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம துணி காய போடுவோம். வெயில்ல காய போட்டா வெளுத்துரும், சீக்கிரமா எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் உங்க தலைக்கும். ஆயில் பண்றீங்க அப்டின்னா, உங்களுடைய முடியோடைய கலர் அப்படியே இருக்கும். இது லாங் ரன்ல உங்களுக்கு மெலனின் புரொடக்ஷன என்கரேஜ் பண்ணும். ஏன்னா, சன்னுக்கு ஆயில் ஒரு பேரியர்.